அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டி. அதில் அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்பது, நான் தொண்டனாக பணியாற்றவும் தயார், நான் யாருக்கும் எதிரி அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதை ஒட்டிய ஊடகங்களில் தமிழக பாஜக தலைவர், புதிய தலைவர் வர வாய்ப்பு இருக்கிறது, திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்ற செய்திகளும் உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பையும் கட்டமைத்திருக்கிறோம். தமிழக பாஜக தலைவர் மோடி ஷா கணக்கு என்ன, இதுதான் இன்றைய தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் வணக்கம். திரு ரவி, பிரகாஷ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனதிலிருந்தே நீங்கள் ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க, அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு. டிடிஎஸ் ரவி போன்றவர்கள்லாம் அதற்கு அப்போதே எதிர்வினையும் மாற்றியிருந்தாங்க, அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ சமீபத்திய போக்குகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த பிறகு வெளியில் வந்து நான் தொண்டனாக பணியாற்றவும் தயார்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் கொடுக்குறாரு? இல்லை, அவர் இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்டில் வழக்கமாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறவர் இன்றைக்கி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமலே போகிறாரு. ப்ரெஸ்ஸு ஓடுது, பின்னாடி ஓடுது, சார்னு ஓடுது, அவர் போகிறார். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னா, செந்தில்னு ஒரு கேரக்டர், அவர் தான் வந்து அண்ணாமலையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும், தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற, தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவரை கொண்டு வராரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், ஒரு 6 மொழி பேசக்கூடிய ஒரு ஆள், தமிழ்நாட்டின் மோகன் பகவத் அப்படின்னு அறியப்பட்ட ஆள். அவர் வந்து அண்ணாமலையோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை அவர் ப்ரொட்டகனைஸ் பண்ணியிருந்தார். ஒரு 25 எம்பி சீட் வந்து நம்ம ஜெயிப்போம் தனியாக நின்னா அப்படின்ற ப்ரொஜெக்ஷனில் செந்திலுடைய ப்ரொஜெக்ஷனும் இருக்குது. அவரை 2 மாதத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த எல்லா பதவியும் ஆர்எஸ்எஸ் அமைப்புலேருந்து பறிச்சிட்டாங்க. அப்போது அது ஒரு இண்டிகேஷன், அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து அப்போவுமே ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்களே பாஜகவில் கிடையாது. கேசவ விநாயகம் அவர் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு மேனன் ஒருத்தர், அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எல்லா தலைவர்களும் வந்து அண்ணாமலை மேலே சொல்லாத குற்றச்சாட்டுகளே இல்லை. இதுதான் வந்து அமித்ஷாட்ட போகும்போது சொல்லும் பொழுது எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, அதுக்கு உன்னோட விளக்கம் என்ன, உன் மேலே ஏன் எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்றது அமித்ஷாவுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அதுக்கு இவர் மேலே வந்திருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் வந்து அது வந்து கணக்கிலடங்காத அலிகேஷன்ஸ். அது அவர் வந்ததிலிருந்து பலருமே சொன்னாங்க. திரு அண்ணாமலை அவர்களே என்ன சொன்னாங்கன்னா, நானே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன், போங்க போய் யார் வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொன்னது ஒன்று. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பாராட்டி பேசுகிறார், தமிழ்நாட்டில் நம்ம வளர்ந்துருக்கிறோம். அது என்ன சொல்லுது செய்தின்னா, அண்ணாமலை அவர்களை ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. அப்புறம் என்ன மாற்றம்? அதுதான் சார், அதாவது இப்போ வந்து ஏன் அலையன்ஸுக்கு வந்து இவங்க போகிறாங்க, பிஜேபி வந்து அலையன்ஸ் வித் ஏடிஎம்கேன்ற ஒரு முடிவை, சாலிடான ஒரு முடிவை ஏன் எடுக்கிறாங்க, பொலிட்டிக்கலாக ஏன் எடுக்கிறாங்க? ஒன்று வந்து திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அந்த சித்தாந்த எதிர்ப்பு என்பது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக வலுவாக இருக்குது. காங்கிரஸ் கூட இவங்களுடைய எதிரி தான், திமுகவுடைய எதிரி தான். ஆனால் திமுகவுக்கு அதோடைய சித்தாந்தமான திராவிட சித்தாந்தத்துக்கு மிக சரியான எதிரியாக வந்து பாஜக வாய்க்குது. அது வந்து மொழி திணிப்புலேருந்து, ஒரே நாடு ஒரே தேர்தலிருந்து, அவங்க பார்லிமெண்ட் தொகுதிகள் டீலிமிட்டேஷன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அது எதிரொலிக்குது, மிக பயங்கரமாக எதிரொலிக்குது. தென்னக முதல்வர்களை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நிற்கக்கூடிய அளவுக்கு திமுக அந்த இடம் தான் எனக்கு கேள்வி. அப்படி இருக்கிறப்ப எதிர்முகாம்ல திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க? அப்படி இல்லை சார். அதுக்கு பதில் வந்து உங்களை திமுகவை இன்னைக்கு 2 வருஷமா என்ன சிச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சுன்னா, திமுக வந்து பாஜக எதிர்ப்பு கன்ஃபார்ம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
அதிமுகவும் பாஜக எதிர்ப்புல நிக்குது. 2 வருஷமா பாஜக எதிர்ப்பு என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பை வந்து தவிர்க்கவே முடியாத அளவுக்கு ஆச்சு. இன்னைக்கு ஒருவேளை அதிமுக பாஜக அலையன்ஸ் அமைஞ்சா கூட இவங்களுடைய அரித்மெட்டிக் வேணா ஒர்க் ஆகலாம். ஆனா 2 தொண்டர்களும் இணையக்கூடிய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்புல பயிற்றுவிக்கப்பட்டு நிக்கிறாங்க. இப்ப நீங்க அலைன்ஸ் பேசுறீங்க, ஆனா தமிழக பாஜக தலைவர்ன்ற இடத்தில் அமித்ஷா அவர்கள் உங்க பார்வையில வந்து அதிருப்தி இருக்கு, உங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அதுக்காக மாத்திர முடியுமா? அடுத்த சாய்ஸ்ன்றது யாரு இருக்கு? இன்னும் 1 வருஷம் தானே தேர்தல் இருக்கு. இன்னும் 1 வருஷம் தான் தேர்தல் இருக்கு. அடுத்த சாய்ஸ் வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க முடிவு பண்ணல. இப்ப சொல்றாங்க திமுக அதிமுக 2த்துக்கும் சாதகமா இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் இசைன்றாங்க, கருப்பு முருகானந்தம் சொல்றாங்க, கோவை முருகானந்தம் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து கேடி ராகவன் உட்பட நிறைய பேர் வந்து அடிப்படுது. ஆனா இவங்க தேடுறது வந்து ஒரு ப்ராம்ப்டான ஒரு ஆளு, ஒரு புது ஆளை தான் இவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான டைம் வந்து ஒதுக்குறாங்க. நீங்க உங்க தலைப்புல கூட சொன்னீங்க மோடி அமித்ஷாவுடைய சாய்ஸ் என்ன அப்படின்ட்டு. அமித்ஷா தான் இப்போ ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ். மோடி வந்து அவரு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவரு வயது ஆனதுனால பதவியை விட்டு போய்விடுவார்ன்ற ஒரு பேச்செல்லாம் இப்போ ஆர்எஸ்எஸோட முகாமுக்கு விசிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய எழுந்திருக்கு. ஸோ அமித்ஷா தான் முழுக்க முழுக்க கணக்குகளை பார்க்குறாரு. அந்த கணக்குகளை பார்க்கும்போது இவர் வந்து தேர்தல் செலவு எக்ஸ்பென்சஸ்ஸு, இவர் மேலே வந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு, இவர் சொத்து குவித்தது, பல்லாயிரம் கோடி குவித்ததா வரக்கூடிய குற்றச்சாட்டு, இவரோட கம்பெனி என்ன, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இவர் அதுக்கப்புறம் வந்தப்புறம் இவர் சேர்த்த சொத்துக்கள் என்ன, கட்சியில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சார், மாநில நிர்வாகிகள் கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு கூட்டப்படல. இப்போ பெரிய அளவுக்கு கூட்டப்படல. அதுக்கான ஒரு பெரிய முயற்சி என்பது எடுக்கல. கட்சி வந்து பல இடங்கள்ல அப்படியே தொங்கி தேங்கி நிக்குது. இந்த நிலவரம் தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றதுதான் உங்கள் பார்வையா இருக்கு. அமித்ஷா அவர்களோட அதிருப்தி அண்ணாமலை மீது இருக்கு மட்டும் இல்ல சார். இது வந்து அதிருப்தினா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன காயம் போட்டு அதுக்கு மருந்து போடுறது. இது ஒரு கேன்சர் கட்டி மாதிரி இருக்கு, ரிமூவ் பண்ணும். திரு ரவி, அப்படி மாற்றப்பட வாய்ப்பு இருக்கான்றது ஒண்ணு. இப்போ பிரகாஷ் சொல்றது நேரடியாக நிறைய புகார்கள் குற்றச்சாட்டுன்னு அவர் பார்வை முன்வைக்கிறார், அதனால மாற்றப்படலாம். ஆனா ஊடகங்கள்ல சொல்ற லிஸ்ட் இல்ல, புதிய நபர்களை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது அப்படியா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வலதுசாரிங்கிறத நான் மறுதளிச்சுக்கிறேன். நான் விமர்சகராக தான் இருந்திருக்கேன். ஐ ஆம் சாரி. இல்லை, அண்ணாமலை அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து எல்லா திராவிட கட்சிகளின் எண்ணமாக இருக்குது. புதுசாக நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சி தொடங்கினா கூட அவங்க முதல்ல வைக்கக்கூடிய தீர்மானம் அண்ணாமலை நீக்கணும். ஏன்னா அண்ணாமலை வந்து எனக்கு தெரிந்து கடந்த 30 ஆண்டு காலத்தில் எந்த அரசியல்வாதியாவது தமிழ்நாட்டில் ஊழலை பிரகடனப்படுத்தி இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி ஊழல் நடக்குது அப்படிங்கிறத இன்னும் கான்கிரீட்டாக பாட்டிலு, ஸ்டிக்கரு, மூடி அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து பார்க்கக்கூடிய வகையில் ட்ரோஜனு, டோல்ல போகக்கூடிய வண்டி அண்டு காட்டப்படுகின்ற வேபில்ல இருந்து இந்த மாதிரி தெல்ல தெளிவாக இதுதான் ஊழல், இப்படி நடக்குது அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய வகையில் யாராவது செயல்பட்டிருக்காங்களாங்கிறத சொல்லுங்க. இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில், இன்க்ளூடிங் நான் ஜெயலலிதா அம்மா ஹேண்டில் பண்ற விதம் வேற, ஊழலை அவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற. ஊழல்னு சொல்லி பெரிய பட்டியல் கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆரை தாண்டி அண்ணாமலை சொல்லி 30 ஆண்டு காலம் நான் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அதாவது எம்ஜிஆரை தவிர்த்துட்டு வரீங்க. ஏன்னா 86க்கு அப்புறம் அரசியல் பலவிதமா மாறி இருந்தது. 86 வரைக்கும் இருந்த அரசியல் வேற. இப்ப பங்காளிகளா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து பகையாளிகளா இல்லை, ஆனா 2 பேரும் நாம தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வேற விதமான ஒரு விவாதம். ஒரு கட்சியை உடைத்து நீங்க சொல்லப்படுகின்ற எத்தனையோ குற்றச்சாட்டு பாருங்க. கட்சியை உடைக்கிறாங்க, செங்கோட்டையன் டெல்லி போறாரு, நிர்மலா சீதாராமனோட பேசுறாங்க, அவர் தான் இனிமேல் பொதுச் செயலாளர். அதாவது அதிமுகவில் பொதுக்குழு கிடையாது, செயற்குழு கிடையாது. அங்க எடப்பாடி ஐயா கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக அல்லது 7 வருடங்களாக அந்த பொதுக்குழியும் செயற்குழியும் கட்டுக்கோப்போடு வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. பிஜேபி டப்புன்னு மாத்திரும், உடனே செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் ஆயிடுவார். அண்ணாமலை அவர்கள் எப்படி பார்க்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வதந்திகள் பேசணும். அதாவது நோக்கம் என்ன தெரியுமா? பிஜேபி எல்லாத்தையும் சாப்பிட்ரும், பிஜேபி எல்லாத்தையும் முழுங்கிடும்.
பிஜேபியை பேரு கெடுக்கணும், மத்திய அரசின் பேரை கெடுக்கணும், இந்தியாவின் பேரை கெடுக்கணும், அண்ணாமலையின் பேரை கெடுக்கணும். ஏன்னா கடந்த 3 வருடங்களாக அண்ணாமலையால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெள்ள தெளிவாக தமிழ்நாட்டில இருந்து வருது. பிஜேபி அப்போ உங்கள் பார்வையில வந்து திரு அண்ணாமலை அவர்களை பாஜக மேலிடம் வந்து இன்னும் வலிமைப்படுத்தும்ன்றதுதான் நீங்க கண்டிப்பா வலிமைப்படுத்தும். அதோட ரொம்ப முக்கியம், ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினீங்க. மோடி ஐயாவுக்கு மட்டும் வயசாகல, மோகன் பகவத்துக்கும் 75 வயசாகுது. அவருக்கும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரம் டிஃபரன்ஸ் தான் இவங்க, அல்லது 4 நாள் தான் டிஃபரன்ஸ் 2 பேருக்குங்கிறது வேற விஷயம். அதெல்லாம் நேர்மையா நடக்கிற ஒரு கட்சியில் அப்படித்தான் முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி 75 வயது ஆயிடுச்சுன்னா போகணும் அப்படின்னா அது மோடிக்கும் முன்னே தான் சொல்லுவாங்க, மோகன் பகவத்துக்கும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அது கடுமையான விதியும் ஒண்ணும் இல்ல, அப்பப்ப தளர்த்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துலயும் தளர்த்தல, இவங்க 2 பேருக்கு தளர்த்தினா தான் அது தளர்வு. அதுக்கு முன்னாடியே 75 வயசுன்றது யார்ஸ்டிக் இல்லையே, பாஜக அப்படிலாம் இல்லையே. எடியூரப்பா யாருக்கு தேவையா அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. இல்லைங்க, மோடி ஐயா வந்து இல்ல நம்ம தலைப்புக்குள்ளே அத்வானில இருந்து பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இல்ல இந்த கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற இடத்துல இப்ப பிரகாஷ் அவர்கள் கோடிட்டு காண்பித்தது, அவர் ஊழல் பண்ணாரு. அமித்ஷா அவர்கள் வெளியில வந்து அவர் சொல்றது வந்து நான் தொண்டனாக இருக்கவும் தயார், ஏன் அதை சொல்லணும்ன்ற ஒண்ணு. இப்ப பிரஸ பார்த்துட்டு பேசாமையே போறார், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அவர் சொல்றாரு. இல்ல இது பிரஸ பார்த்துட்டு ஏன் பேசாம போனாருங்கிறது எனக்கு தெரியல. முந்தானத்துக்கு டெல்லி கிளம்புவது கூட காலையில பிரஸுக்கு பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனாரு. இதெல்லாம் இயல்பா நடந்துட்டு இருக்கிற விஷயம். கேள்வி என்னன்னா, பிஜேபியில் யாரை வேண்டுமானாலும் கேளுங்க, பிஜேபி பிரசிடென்ட்ல இருந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் காரியகர்த்தா தான். அவன் யாருன்னு கேட்டா அவன் ஒரு காரியகர்த்தா தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையோ பொறுப்போ அல்லது எண்ணமோ இலக்கோ அது வெவ்வேறு விதமா இருக்கலாம், அதை அவங்கவுங்க செஞ்சுட்டு வந்துருவாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து ராம் மாதவ் வந்து காஷ்மீரில் பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா போகிறாரு, அங்கே ஒரு அரசு ஏற்படுவதற்கான ஏற்பாடு பண்ணுறாரு, திருப்பி அவர் வேலையை பார்க்க போயிடுறாருங்கிற மாதிரியான விஷயந்தான் பிஜேபியில் நடக்குமே ஒழிய 2 கொம்பு முளைச்சி அதுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் சத்தியமாக பிஜேபியில் நடக்கவே நடக்காது, யாருக்காக இருந்தாலும். ஸோ நான் ஒரு தொண்டன் தான் அவர் சொல்கிறதுல என்ன இருக்குது, நான் தோசை சொல்கிறதுக்கு வரல, நான் ஒரு மேனேஜர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற துணிக்கும் இப்ப அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு நான் தொண்டனாக பணியாற்றவும் தயார்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஏன்? தோசைக்கு தான் அவர் பதில் சொல்லிட்டாருல்ல, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதிமுகவில் இந்த கூட்டணி இருந்ததுன்னா நான் ராஜினாமா பண்ணுவேங்கிறது கேட்ட போது ஆமா அப்படி இருந்ததுன்னா அதை தான் பண்ணும். அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு. அப்ப எடப்பாடி அவர்கள் சந்தித்தது, திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் சந்திச்சது, வெளியில வந்து நான் தொண்டனாக பணியாற்றவும் தயார் அப்படின்றது கனெக்ட் பண்ணா அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு, அதனால நான் தொண்டனா வரணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு 2 கட்சிக்குள்ள கூட்டணி முடிவாயிடுத்து, உனக்கு 134 எனக்கு 100 அப்படின்னு முடிவாயிடுத்து. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அண்ணாமலை இந்தியாவிலே இருக்கக்கூடாது, அவர் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடணும், இல்லைன்னா அங்கே இன்டர்நெட் இல்லாத ஒரு பகுதியில் அவர் விட்டுறணும், எங்களால் தாங்க முடியல அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. சரி, ஏதாவது ஒரு கூட்டணி உடன்பாடுன்னு நடந்து அதுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷனா அவங்க போடுறாங்கன்னா நாடு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் கிட்ட சொல்லி அண்ணாமலையே யூஎஸ்ல ஏதாவது ஒரு பதவி கொடுத்து கூட நீங்க அனுப்ப சொல்லிடலாம். ஆனால் இதற்கெல்லாம் அண்ணாமலை அரசியலுக்கு வரலைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இல்ல அண்ணாமலை அவர்களை விடுங்க, பாஜக மேலிடம் என்ன நினைக்கிறாங்க, அமித்ஷா என்ன நினைக்கிறாங்க அதை சொல்லுங்க. ஏங்க, நேத்துக்கு அரசியலுக்கு வந்த அண்ணாமலைக்கு இவ்வளவு வீரியமும் இவ்வளவு இதுவும் அந்த சித்தாந்தம் கொடுத்துருக்குன்னா காலகாலமா 8 வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மோடிக்கும் அதற்கு பின்னாடி அமித்ஷாவுக்கும் எந்த அளவுக்கு வீரியம் கொடுத்துருக்கும். அண்ணாமலையை காவு கொடுத்து தான் ஒரு கூட்டணி அமையணும்ங்கிற அவசியம் இந்தியால 4 மாநிலத்துல தான் பிஜேபி இருக்கா. குற்றச்சாட்டு எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறாங்க, அவர்கள் எடுத்து சொன்னாங்க அப்படின்றது. பாஜகக்குள்ளேயே நிறைய நிர்வாகிகள் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க, குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அமித்ஷா அவர்கள் அதிருப்தின்னு பிரகாஷ் சொன்னதை நீங்க உதாரணத்தை நான் உதாரணமா மட்டும் சொல்றேன், தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு சிறையில வார்டன் மேல எல்லாருக்கும் கோபம் இருக்கும், எதுக்கு இருக்குங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பிஜேபிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாளைக்கே நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிக்கலன்னா வேற வழி கிடையாதுன்றதுக்கு ஏதாவது இருக்கா? பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அண்ட் கேரளால 4 இடத்துல மட்டும்தானே இல்ல. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 4 இடத்துல மட்டும்தானே நம்ம இல்ல. ஆனால் அமித்ஷா ஏன் ஒரு வீரியம் காட்டுறாரு? கடந்த ஒரு 10 நாளா நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் மத்தியானம் பேசுறாரு, அதை தான் ராத்திரி ட்வீட்ல போடுறாரு. இதுக்கு நடுவில் எடப்பாடி ஐயா சந்திச்சிட்டாரு. நாம எல்லாரும் என்ன சொன்னோம், எடப்பாடி ஐயா சந்திச்சிட்டாரு, அமித்ஷா ட்வீட் போட்டாருன்னு. அப்படி கிடையாது. மத்தியானம் பாராளுமன்றத்தில் பேசினதுதான் அவர் போட்டாரு. இந்த வீரியம் இப்ப ஏன் அமித்ஷாக்கு வருது அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகளே நான் இங்க திமுக நண்பர்கள் இல்லைனாலும் பயன்படுத்துறேன்.
திமுக என்பது ஒரு விளையாட்டுத்தனமான பிரிவினை சக்திங்கிறது போக இல்ல சீரியஸ் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமோ இல்லப்பா இந்த மொழி போரையோ அல்லது மறுசீரமைப்பையோ அவர்கள் வேற விதமான கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு போறாங்கிறதையும் தியாகராஜன் ஐயா சொன்ன 30,000 2 பேர்கிட்ட போகிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்குங்கிறதையும் எங்க சுருக்கி கொண்டு வரேன்னா இந்த தலைப்புக்குள்ள இப்ப பிரகாஷ் அவர்கள் ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வீரியம் ஏன் வந்திருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு முடிவு எடுத்தாகணுங்கிற ஒரு எண்ணம் ஏன் வந்திருக்கு, அதற்கு காரணம் தமிழ்நாட்டுல நடக்கிற திமுகவுடைய அண்ணாமலை தேவைப்படும், அவ்வளவுதான். அதற்கு அண்ணாமலையை தவிர வேற யாரையும் வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. அதான் வெளிப்படையா சொல்றாரு. அப்படி ஒரு அதிருப்தின்றதும் இல்ல. அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் இங்க எல்லாரும் பதட்டப்படுகிற ஒருத்தர் அப்படின்னா அது அண்ணாமலையா இருக்கிறார். திராவிட கட்சிகள்னு பாஜகக்குள்ளேயும் பலருக்கு பதட்டம் தரக்கூடிய நபரா இருக்கிறார். இதெல்லாம் உணர்ந்து அமித்ஷா அவர்கள் எப்படி அவரை கைவிடுவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, இப்போ ஐயா சொல்லும்போது சொன்னாரு ஊழலை எதிர்த்து ஊழலை பட்டியலை போட்டு 30 ஆண்டுகளில் வந்து இந்த அளவுக்கு யாரும் பண்ணதில்லைன்னு. ஏங்க அவரது உறவினர் வீட்டில் ஊழல் ரெய்டு போச்சு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஏங்க அவரது உறவினர் வீட்டில் போச்சு. அவருடைய மச்சான் சிவகுமார் வீட்டில் ஏங்க ரெய்டு போச்சு. அவர் ஊழலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அரவக்குறிச்சியிலேருந்து ஆரம்பித்து அண்ணாமலையார் பிரிக்ஸ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போய் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து மத்திய அரசு ஏன் ஒன்றிய அரசு ஏன் கலெக்ட் பண்ணுது? அதுக்கும் திரு அண்ணாமலைக்கு சம்பந்தம்? ஆமா, அண்ணாமலையுடைய மச்சானுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் யாருக்கும் சம்பந்தம் இருக்க முடியும்? அவருன்னா பரம்பரை பணக்காரரா? இல்லையா? அண்ணாமலை மூலமாக தான் அந்த பணங்கள் ரோல் செய்யப்பட்டிருக்கு, பரிமாறப்பட்டிருக்கு, அது இன்னொரு வடிவத்துக்கு போகுதுன்றது தான் ஒன்றிய அரசோட குற்றச்சாட்டு. அப்போ ஊழலை சொல்றவங்க ஒன்றிய அரசுடைய குற்றச்சாட்டா? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்களா? இல்லங்க, 417 நாள் அமைச்சர் ஒருத்தர் ஜெயில உட்கார்ந்து என்ன பேசுறோம்? ரவி அவர்கள் சொல்றது திரு அண்ணாமலை இந்த காலகட்டத்துக்கு தேவை. ஒரு வீரியமா பாஜக களமாடுகிறது. அதிமுக அவர் கூடமே சொன்னது அதிமுகவுக்காகவோ கூட்டணிக்காகவோ எல்லாம் அண்ணாமலை அவர்களை இழக்க மாட்டாங்க, அண்ணாமலை தான் களத்துல இருப்பாருன்னு சொல்றாரு. மாற்றம் இருக்காது. அதிமுக வந்து அந்த கண்டிஷனை வச்சா பாஜக ஏத்துக்கும் அப்படின்றது வந்து அவர் சொன்ன மாதிரி 8 வயசுல இருந்து RSSல ட்ரெயின் ஆன ஆட்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அண்ணாமலை இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை தாண்டி கட்சிக்குள்ள எழுந்திருக்கக்கூடிய மிக மிக மோசமான கடுமையான எதிர்ப்பு தான் அண்ணாமலைக்கு எதிராக போகுது. ஏடிஎம்கே ஃபைல்ஸ்னார். ஏடிஎம்கே எங்க? ஊபியை விட இவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. ஊபியை விட இன்னைக்கு தமிழ்நாடு தான் வந்து பாஜகவுக்கு தலைவலி தரக்கூடிய மாநிலம். சுருக்கமா இதுக்கு பதில் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமாரையோ பட்நாயக்கையோ அல்லது உத்தவ் தாக்கரேயோ எந்த அளவுக்கு டீசெண்டா நாகரிகமா டீல் பண்ணி அங்க இடத்துக்குள்ள மகாராஷ்டிராலையோ அல்லது மற்ற இடத்துலயோ வர முடியுமோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வரணும்னு நினைக்குமே தவிர ஒரு பழனிசாமி ஐயா ஒரு கண்டிஷன் போட்டாரு அதனால அண்ணாமலையை தூக்கு, அதுக்கு பதிலாக இவரை கொண்டு வந்து பிரகாஷ் அவர்கள் சொல்றது கூட இதுல அதிமுகவே அவர் உள்ளுக்கு கொண்டு வரல. அந்த கண்டிஷன் இபிஎஸ் அவர்கள் சொல்ல உள்ளுக்குள்ளேயே புகைச்சல் இருக்கு, அதிருப்தி இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதனால ரீப்ளேஸ் பண்ணப்படலாம். தவறா எடுத்துக்காதீங்க. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வேலை செய்யறவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். யாரு தூங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம். ஷபீர் எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த செய்தி கசிய விடப்படுகிறது, ஊடகங்கள்ல வருது அப்படின்றது முதல் பார்வை. இன்னொன்று, இப்ப ரவி அவர்கள் சொல்றதுன்றது அண்ணாமலை ஒரு முக்கிய முகமாக இருக்கிறார், கட்சியை வீரியமா கொண்டு போறார். நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 18 விழுக்காடு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்றப்ப இன்னும் ஒரு ஆண்டு தான் தேர்தல் இருக்கு அப்படின்றப்ப வேற யார் இருக்கிறார்கள் பட்டியல்ன்றது ஒண்ணு, இவர் ஏன் மாற்றப்படணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வந்து தமிழ்நாடு மாநில தலைவராக அவரை நியமித்தது அப்படின்றதே வந்து பொதுவாக பாஜக போன்ற கட்சிகளில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கட்சியில் ஒரு நீண்ட அனுபவம் இருக்கணும், கட்சி அரசியல் தெரிந்திருக்கணும். சேர்ந்த 2 வருஷத்திலேயே வந்து அவருக்கு ஒரு பதவி என்பது, அதுவும் உயர்ந்த பதவி என்பது வழங்கப்படுகிறது அப்படின்னும் போது அந்த பொறுப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கை அப்படின்றது இருந்துச்சு. அண்ணாமலை ஒரு முன்னாள் IPS ஆஃபீஸர், அவருக்கு வந்து ஒரு பெரிய கரிஷ்மா இருக்குது, அவர் வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் அப்படின்னு அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களே அதை வரவேற்றாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலையுடைய அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி அதிகமாகவும் கட்சியுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழல் தான். அவர் தான் வந்து ஒரு முகமாக
மாறிவிட்டார் அப்படின்ற அளவுல தான் தன்னை சுற்றி தான் அந்த அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை வந்ததுனால என்ன பெரிய அளவுக்கு ஒரு பிஜேபிக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமோ அல்லது பிஜேபிக்கு கிடைத்த பெரிய வரம் என்னன்னா, கட்சி பேச்சு பொருளாவே ஊடகங்கள்ல வச்சுக்கிட்டாரு. ஊடகங்கள்ல விவாதங்கள்லயும் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கறது, ஒரு நாளைக்கு 3 பிரஸ் மீட் பண்றது, இப்படியே தான் கட்சி தமிழ்நாட்டுல பாஜக பெரிய அளவுக்கு அஜெண்டா செட் பண்ணுது திமுக அப்படின்ற திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி இல்ல அப்படி எல்லாம் சிம்ம சொப்பனமா இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கணும்ல, கோயம்புத்தூர்ல ஒரு கடுமையான போட்டி கொடுத்துருக்கணும்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது அதிமுக கூட்டணி பெரிய அளவுல அவங்களால எதிர்த்து அரசியல் செய்ய முடியல. எல்முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது கூட அதிமுக கூட்டணி, அவங்களாலையும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு செய்ய முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. எல்முருகன் இருக்கும்போது கூட கட்சியை பரபரப்பா ஊடகங்களை வச்சுட்டாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்றிய அரசாங்கத்துல பாஜக ஆட்சியில் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்துல எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ உங்களுக்கு மாநில அளவுல பெரிய அளவுக்கு ஒரு கவனம் என்பது அந்த கட்சி மீது இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிதான் இருந்துச்சு. நீங்க யூபிஏ கவர்மெண்ட் 10 வருஷம் இருக்கும்போது EVK இளங்கோவன் தான் ஹெட்லைன்ஸ் மேக்கர். அவரு ஒரு கூட்டத்துக்கு போய் ஏதாவது பேசினார்னா, ஆட்சியில பங்கு கேட்டார்னா அதுதான் தலைப்பு செய்தி. அந்த அளவுக்கு கவனம் என்பது இருக்கும். ஊடகங்கள்ல ஒரு பேச்சு பொருளாக அந்த கட்சி வைத்திருப்பார்கள். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அண்ணாமலைக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ், ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு எல்முருகன் டெல்லிக்கு போயிட்டாரு. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா போயிட்டாங்க. பாண்டிச்சேரியும் கூடுதல் பொறுப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு கவர்னரா. அதுக்கப்புறம் இலா கணேசன் அவரும் கவர்னராக போயிட்டாரு. CP ராதாகிருஷ்ணன் எல்லோரையும் இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அவருக்கு மட்டும் இங்க அரசியல் செய்வதற்கும் அவரை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் பெரிய வாய்ப்பை கட்சியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதை வைத்து அண்ணாமலை என்னால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிட்டாரு. அதனுடைய தாக்கம் என்ன ஆயிருச்சுன்னா, முதல்ல அவரை தலைவரா போடும்போது அவருக்கு இருந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த லோக்கல் லீடர்ஸ் மத்தியில இருந்த சப்போர்ட் இருக்கு தெரியுமா. அவர் கூட இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்கள் ஒவ்வொன்றா அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு புகார்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அண்ணாமலை ராஜினாமா செய்ய சொல்றாங்க அல்லது அண்ணாமலை பதவியிலிருந்து இறங்கி விடுவார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருமே டெல்லிக்கு போய் முகாம் இல்லையா அவரை மாத்தக்கூடாது அப்படின்னு. ஏன்? அவர் அவ்வளவு நல்ல கட்சிக்கு உழைத்திருந்தால் போயிருக்கணும் இல்லையா? இப்ப காங்கிரஸ் கட்சியில நடக்குது. நான் முடிச்சிடுறேன், நான் என் பாயிண்ட் முடிச்சிடுறேன். அவர் கேள்வி என்னன்னா, இல்ல நான் முடிச்சிடுறேன். அதிருப்தி இருக்கும், வளர்றாருன்னா அதிருப்தி இருக்கும். பாயிண்ட் முடிச்சிடுறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு செல்வ பெருந்தகை மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு 20 மாவட்ட தலைவர்களாச்சும் டெல்லிக்கு போய் முகாமிட்டுறாங்க. மூத்த தலைவர்கள் அங்கங்க லாபி பண்றாங்க. அல்லது அவரை மாற்றக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு கோஷ்டி போய் பெங்களூர்ல தலைவர் கார்கே வீட்டில் முகாமிடுது. அண்ணாமலையை மாற்ற போறாங்க, மாத்தல அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு வாரமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை தலைவர்கள் அது குறித்து பேசி இருக்கிறாங்க, எத்தனை தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டு இது குறித்து பேசி ஒரு விளக்கம் கொடுங்களேன் ஷபீர். ஒரு முக்கியமான இடம்ன்றது இப்ப இந்த போட்டி வரிசையில் இருக்கிறவங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை ஊடகங்கள் பேசுது, டாக்டர் தமிழிசை அவங்கள, வானதி சீனிவாசன் அவர்கள். திருச்சியில நடந்த கூட்டம்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் முதல் முறையாக சொல்ல, எம்ஜிஆருக்கு அப்புறம் செல்வாக்கு மிக்க தலைவராக திரு அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு. டாக்டர் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு உழைப்பான தம்பியை நான் பார்க்கவே இல்லைன்னு. எந்த இடத்திலும் முரண்பட்டு வானதி சீனிவாசன் பேசல. அப்ப இவர்களெல்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு தலைவராக தானே அவர் இருக்கிறார். இல்ல அப்ப நான் என்ன சொல்றேன், இதே பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடக்கும் பாஜக ஆபீஸ்ல. அதை லைவ் பண்ணாங்கன்னா என்ன தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியும். நீங்க மேடைகள்ல பேசுவது அப்படின்றது அது பொதுமக்களுக்காக பேசுறது. வெளிப்படையா கட்சி மீதான விமர்சனங்கள்லாம் வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய RSS தலைவர்களுக்கே அண்ணாமலையுடைய அரசியல் செயல்பாடுகள், அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது பிடிக்காம போயிருக்கு. பெரிய அளவுக்கு ஆதரவை இழந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை ஊடகங்களுடைய ஆதரவை இழந்திருக்கிறார். அண்ணாமலை ஊடகங்கள்கிட்ட பேசுறது, ஊடகங்கள்ல டீல் பண்றது, பத்திரிகையாளர்களை தரக்குறைவா பேசுறது அப்படின்றது தொடர் விமர்சனமாக இருக்கிறது. அவர் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாருன்னா அவராலேயே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அவர் போயிடுறாரு. அதாவது அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கும் பட்சத்துல நிலை தடுமாறி அவர் என்ன பேசுறாருன்னே தெரியாது. அந்த மாதிரிதான் சமீபத்துல இல்ல அக்ரெசிவ்னஸ் வேற.
நீங்க அக்ரெசிவா பேசுறது, இப்போ வைகோ அக்ரெசிவா பேசியிருக்கிறார், அதே போல பல்வேறு தலைவர்கள் அக்ரெசிவா பேசியிருக்காங்க. ஏன் எவ்வளவோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பல முறை அக்ரெசிவா இருந்திருக்காரு. எந்த இடத்துல வந்து தரைக்குறைவா பேசியிருக்காரு. பேட்டியில சொல்றாங்க, எனக்கு கட்சி நலன் முக்கியம், நான் ஒரு காரியகர்த்தா. ரவி சொன்ன மாதிரி இப்போ அண்ணாமலை வரவுக்கு பிறகு அமித்ஷா மோடி அவர்கள் பார்வையில பாஜக எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத மதிப்பிட மாட்டாங்களா? அப்ப இவர் தேவைன்ற இடத்த யோசிக்கல. அதுதான் வரேன். அப்போ உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஊடகங்கள் எதிர்ப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர்களே எதிராக இருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து அண்ணாமலையோடைய அரசியலை விரும்பவில்லை. அதுல உங்களுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். நீங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட பேசும்போது கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து போய் டெல்லியில போய் அவரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜி.கே. வாசன் அவர்கள் பல முறை வந்து அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். ஏன்னா என்டிஏ உடைந்ததற்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலையுடைய பர்சனல் அஜெண்டா தான் வந்து என்டிஏ உடைந்ததுக்கு காரணம். தமிழ்நாட்டில் என்டிஏல அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருந்துச்சு. உங்களுக்கு டெல்லியில என்டிஏ உடைய 25 ஆண்டுகள் கூட்டம் நடந்துச்சு. அப்ப எந்த பெரிய கட்சி பிஜேபியோட இருந்துச்சு? யாருமே இல்ல. கணிசமான அளவு ஒரு 10 தொகுதிகளை பெறக்கூடிய கட்சி அப்படின்னா அது ஏடிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி வெளியே போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐடியாலஜிக்கல் ரீசன்ஸா, பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸா? அதை இப்ப யோசிக்கிறாங்க. சித்தாந்த ரீதியான பிரச்சனையா? நான் என்ன சொல்றேன், மோடியுடைய சித்தாந்தமும் பாஜகவுடைய சித்தாந்தமும் சங் பரிவாருடைய சித்தாந்தமும் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வெளியே வந்தாரா? கிடையாது இல்லையா? அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை நடந்த சம்பவம். ஆனா இப்ப யோசிக்கிறாங்களா? ஆமா இப்ப யோசிக்கிறாங்க. ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி தானே. அது சித்தாந்தம் இல்லாம முடிச்சிர. இப்போ அவங்களுக்கு அந்த யோசனை வந்திருப்பதன் காரணமாக தான் தமிழகம் குறித்து கூட்டணி குறித்து முடிவுகளை அமித்ஷா அவர்கள் எடுக்கிறார். நானே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே அதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இபிஎஸ் கூப்பிட்டு டெல்லியில பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாநிலம் தொடர்பான ஒரு கட்சி தொடர்பான ஒரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில அந்த மாநில கட்சியுடைய தலைவரே இல்லைன்னா அப்ப என்ன மெசேஜ் அவங்க கன்வே பண்றாங்க அப்படின்றது ரெண்டு விஷயம். அப்ப அண்ணாமலையை சைட்லைன் பண்றாங்க, அண்ணாமலையை இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தள்ளி வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டு விட்டால் அதற்கு அண்ணாமலை வந்து எதிர்ப்பாக இருக்கிறார். அண்ணாமலை மறுபடியும் போய் அதை பிரச்சனை பண்ணி அதை உடைக்கிறார். யாருக்கு எதிரி இல்ல, எந்த தனிப்பட்ட இல்ல. இப்ப அப்படிதானே பேசுவாரு. இப்போ அவர் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல கூட ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதை நான் ஒத்து போறேன் அப்படின்றாரு. புதிய தலைவர் யார் அப்படின்னு தேர்வு செய்வாங்கன்றாரு. இன்னொன்னு எனக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவர் வந்து கொடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே நீங்க வந்து தேசிய தலைமை ஒரு முடிவை எடுத்துருச்சுன்னா தேசிய தலைமை அந்த முடிவை அறிவிக்கும் சொல்லிடலாம். ஆனா தேசிய தலைமை நான் வந்து ஒரு அக்யூரேட்டா ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்திருக்கேன், அந்த ப்ரொஜெக்ஷனை அவங்க ஏத்துக்காம தவறான முடிவுகளை எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு போரணையில ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு பிரஷரை கொடுக்கிறாரு. அப்ப அதுவே என்ன காட்டுது அப்படின்னா தேசிய தலைமை எடுக்கிற முடிவை விட நான் தான் இங்க பெரிய ஆளு, நான் சொல்றதா நீங்க கேட்கணும்ன்ற மாதிரி ஒரு பிரஷரை கொடுக்கிறாரு. ஷபீர் சொன்ன ஒரு இடம்ன்றது அவர் சொல்லுவது வந்து நான் ரொம்ப அக்யூரேட்டான டேட்டா கொடுத்திருக்கேன்றதும் உடச்சி பேசுறதுன்னா அதிமுக மண்டல வாரியா சில மண்டலங்கள்ல நல்லா இருக்கு, சில மண்டலங்கள்ல வீக்கா இருக்கு. இபிஎஸ் தலைமையை அவர் கொஸ்டின் பண்றது அதுதான் அக்யூரேட் டேட்டான்றது. அதை எப்படி சொல்ல முடியும்ன்றது ஏன்னா தலைமை அமித்ஷா அவர்கள் டேபிள்ல இருக்கிறதுன்றது. ரெண்டாவது அவரோட பாடி லாங்குவேஜ். பிரகாஷ் அவர்கள் கூட சொன்னது முன்பு என்ன சொன்னார்னா எல்லாம் ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன் எல்லாம் போங்க அப்படின்றதும் யார் வேணாலும் கம்ப்ளைண்ட். ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசல. நான் தொண்டனாக பணியாற்றவும் தயார்ன்ற இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்ல சபீர் சொன்ன இறுதியா சொன்ன கருத்துல நான் உடன்படுறேன். என்னன்னா ஒரு கூட்டணிக்காக இந்த விஷயங்கள், ஆனா திரு அண்ணாமலையோட தனிப்பட்ட செயல்பாடுகள், அவர் கட்சிக்காக அக்ரெசிவா ஒர்க் பண்ணதும் சரி, பிரஸை சந்திக்கிறதும் சரி, எத்தனையோ பாஜக தலைவர் பிரஸ் அப்படியே தான் சந்திக்கிறாங்க. இல்லைன்னா அண்ணாமலை மட்டும் அவர் ஒன்றும் ஸ்பெஷலா அப்படி கிடையாது, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகளால் அவர் இப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னா அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மேல இன்னும் வந்து பாஜக தலைமை நம்பிக்கை வைத்துதான் பாக்குறேன். ஆனா கூட்டணின்னு வரும்போது கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது ஒரு முட்டுக்கட்டை குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக தலைமை வந்திருந்தால் அது அண்ணாமலையை வைத்துக் கொண்டே செய்வதில் நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவர் தான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே என்ன பண்ணுவார், திரு டிடிவி தினகரன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சா பாருங்க அதிமுக இவர் தலைமையெல்லாம் சொன்னவர், வெளிப்படையா சொன்னவர். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை வைத்துக் கொண்டு கூட்டணி பேசுவது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனா ரவி அவர்கள் சொன்னது அமித்ஷா யோசிப்பாங்க இவர்கள் இப்ப ஏன்னா இவர்கள் தான் வெளியில போய் இவங்களோட இருந்தா எங்களுக்கு சிறுபான்மை வாக்கு வங்கி வராது அப்படின்லாம் சொன்னவங்க, இதற்காக அண்ணாமலை அவர்களை மாற்ற மாட்டாங்கன்றதுதானே. அதுவும் லாஜிக்கலா அதுவும் யோசிக்க வேண்டிய என்ன விஷயம்னா அண்ணாமலை தான் வந்து பாஜகவோட தமிழக பாஜகவோட பெரிய அடையாளம்.
நீங்கள் எப்படி 70களிலும் 80களிலும் வந்து மூப்பனார் வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவர்கள் அவங்களோட தனித்தன்மையோட காங்கிரஸ் மக்கள் மத்தியில் கொண்டு போன என்ன ரோலை பண்ணாங்களோ அந்த ரோலை மிக குறுகிய காலத்தில் அண்ணாமலை செய்திருக்கிறார். அது வந்து எலெக்ஷன் வெற்றிக்கு போகலை, ஆனால் மக்கள் மத்தியில் பாஜகங்கிற ஒரு தேசிய கட்சியை பதிய வைக்கிற விஷயத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படிங்கும் போது அண்ணாமலையை தவிர்த்து விட்டு நீங்கள் பேச முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பெரிய கூட்டணிக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பார். ஸோ அவர் வந்து பாஜகவை தான் முன்னிலைப்படுத்தணும். இப்போ என்டிஏக்கு தலைமை யார் தாங்கணும்னா தமிழக பாஜக தலைமை தாங்கணுங்கிற மாதிரியான ஒரு டேக்கில் இருக்கிறவர். அப்படி இருப்பவரை எப்படி நீங்கள் வந்து இசை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் டைவ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதற்காக சில மாற்றங்களை செய்யறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துருக்கலாம் பாஜக தலைமை. ஸ்ட்ராட்டஜிக்கலா பாஜக இறங்கி போயிடுச்சுன்ற ஒரு தன்மையை உருவாக்காதா? இல்ல அதெல்லாம் இன்னைக்கு ஒரு சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம் பல ஸ்டேட்ல வந்து மேற்கு வங்கம் போன்ற ஸ்டேட்லாம் வளராத இடத்திலும் கட்சியை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. சுப்பிரமணிய சாமி அவர்கள் கூட பலமுறை என்ன சொன்னாங்கன்னா பாஜகன்ற கட்சியை வளருங்க, இன்னொரு ஷோல்டர்ல இருக்க வேண்டான்றது தானே. அப்ப நீங்க கூட்டணியை இன்னும் கமிட்டே பண்ணல, இபிஎஸ் கமிட் பண்ணல, கேபி முனுசாமி அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதற்காக இவரை மாத்துறாங்கன்னா அது எப்படி வியூக ரீதியா சரியா? இதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையை ப்ரொசீட் பண்றதுக்காக ஒரு வேளை மாற்றம் இருக்கலாம். இப்போ இன்னைக்கு பீகார்ல வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருது என்னன்னா, நிதிஷ்குமார் தலைமையில் என்டிஏ கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னு வந்தால் தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், கூட்டணி இறுதியாகி விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு பாஜக தயாராக இல்லை. அப்போ அதுக்கான சில வேலைகள் செய்தாக வேண்டும். அப்ப அதற்கு வந்து நிச்சயமாக கூட்டணி விஷயங்கும் போது அண்ணாமலையை தவிர்த்து விட்டு அண்ணாமலை வைத்துக் கொண்டு இதெல்லாம் பேச முடியாது. சோ அதற்காக ஒரு மாற்றம் செய்யலாம்னு ஒரு முடிவு வந்திருக்கலாம். அந்த இடம் எல்லாரும் ஊடகங்கள்ல பேசுவது ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் மாற்றம் வரும் அப்படின்னு. இன்னும் ஏடிஎம்கே கமிட் பண்ணவே இல்லை, அதற்குள்ள மாத்திட்டாங்க. ஒருவேளை இபிஎஸ் வந்து கடைசி நேரத்துல கூட்டணியே இல்லன்னு சொல்றாங்கன்னு வைங்க, இல்ல அது எப்படி சரியா? இதுல என்ன ஏன் அவசரங்கிற இந்த கருத்து ரொம்ப உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இன்னும் 10 மாதங்கள் இருக்குது, ப்ரொசீட் பண்ணலாம். இன்னைக்கு ஏன் அவ்வளவு சீக்கிரம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு என்ன காரணம்னா, பெங்களூர்ல ஒரு இது சவுத் கவுன்சில் மாநாடு நடத்துறாங்க. இதுல வந்து நட்டாவுக்கு அடுத்து யார் வர போறாங்கிறது அன்னைக்கு முடிவு செய்ய போறாங்க. கூட்டணிகளை மாற்றம் இன்னைக்கு வந்து தென்னிந்தியாவில் சந்திரபாபு நாயுடு தான் என்டிஏக்கு தலைவர். அவரை தவிர வேற யாரும் அவங்களுக்கு வந்து பாஜக ரொம்ப வந்து நெருக்கமாக இல்லை. ஸோ நிச்சயமாக தென்னிந்தியாவில் ஒரு நம்பகமான ஒரு கூட்டணியை தேடுகிறது பாஜக. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அதனால தான் ஒரு அர்ஜென்சி, இன்னைக்கு உடனடியாக ஒரு கூட்டணியை அறிவிக்க வேண்டும் இன்னும் ஒரு 2 வாரத்தில். ஸோ பாஜகவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுகவுடன் கூட்டணி. அதிமுக கூட்டணிக்காக தலைமை மாற்றத்தை ஏற்படுத்தி கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனா அதே நேரத்தில் அண்ணாமலை கைவிட்டு விடுவார்கள் நான் வந்து அதை நம்ப தயாராகல. ஏன்னா அண்ணாமலை தேவை, தமிழக பாஜக அண்ணாமலை தேவைங்கிற. நீங்க தலைவர்ன்ற பதவியை எடுத்துட்டாலே அது ஒரு வகையில் அண்ணாமலை அவர்கள் தன்னை இவ்வளவு காலம் பொசிஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த அதிகாரத்துக்கு விழுந்த அடி இல்லையா? நீங்க அவர் மத்திய அமைச்சரா கூட ஆகலாம், வேறு பெரிய பொறுப்புகள் கூட கொடுக்கலாம். தலைவர் பதவி மாதிரி வராது இல்லையா? தலைவர் பதவி மாதிரி வராது. ரெண்டாவது இதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அண்ணாமலையை இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்வதில் சிக்கல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைய தலைமுறை வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்கு செலுத்த போகிறார்கள். சரி, ஒரு மாற்றம் நினைச்சு வராங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து இப்ப யாருக்கு போவாங்கன்னா விஜய் சீமான் பக்கம் தான் போவாங்க. அண்ணாமலைன்னு ஒருத்தர் நின்று பிரச்சாரம் பண்ணான்னா ஒரு சில பகுதி கணிசமான வாக்குகள் அவர் பக்கம் போகும். அதனால அந்த பிரச்சாரத்தில் அண்ணாமலை நகர்த்தவும் முடியாது. ஒரு சிக்கலான விஷயம் தான் இது. நிச்சயமா முடிவு எடுப்பாங்க. அதுக்கு ஒரு நிச்சயமா பாஜக ஒரு தீர்வு இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி மத்திய அமைச்சருக்கான வாய்ப்பு இன்னொன்று நம்ம கோணம் பார்க்க வேண்டியிருக்கு. அமித்ஷா அவர்களை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. பல நேரங்களில் அண்ணாமலையை வெகுவாக பாராட்டியது திரு மோடி அவர்கள் பாராட்டி இருக்கிறாங்க. மோடி தமிழகம் வருகை, அண்ணாமலை அவர்களோட சந்திப்பெல்லாம் நிகழலாம். அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்காது. அது மோடி அவர்கள் என்ன முடிவு? அமித்ஷா அவர்களுடைய ஒரு முடிவை தான் அவர் வந்து வழிமொழிவார் நினைக்கிறேன் மோடி அவர்களும். இரண்டாவது அண்ணாமலையே சொல்றாரு, அமித்ஷா தான் முடிவு எடுக்க போறார். தமிழ்நாட்டில் கூட்டணி சம்பந்தமான விஷயம் அனைத்தும் அமித்ஷா தான் முடிவு எடுக்க போறாரு அவர் சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் எடப்பாடி அவர்கள் அங்க போய் பேசுறாங்க, எல்லாம் நடக்குது. சோ அதனால அமித்ஷா எடுக்க போறது. அதனால அண்ணாமலை முற்றிலுமாக விலக்கி வைத்து விட்டு, ஏன்னா அவர் தமிழக பாஜக தலைவராக இருப்பதில் ஒரு சிக்கல் இருக்கலாம். அந்த கூட்டணிக்காக சொல்றேன். ஆனா அதற்காக அவருடைய செயல்பாடு சரியில்லை, வந்து மக்கள் அணுகுறது சரியில்லை அப்படிலாம் அது மாதிரி முடிவுக்கு மத்திய தலைமை வந்திருந்தா எப்பயும் அந்த ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இதுவரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. கூட்டணிங்கிற இது ஒரு கணக்கு. இந்த கூட்டணி கணக்கை சரிவராக வெற்றிகரமாக குறுகிய காலத்தில் செய்து முடிக்க வேண்டும். ஒரு இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக வந்து எடுக்கப்பட்ட ஏடிஎம்கேவுக்காக மாற்றப்படலாம். எஸ், அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே வரி சொல்லிடுறேன். 200 தொகுதிகளில் தோத்துக்கிட்டு தான் 4 தேர்தலாக பிஜேபி 200 தொகுதிகளில் தோற்று கொண்டு தான் 343 களமாடித்தான் 3 தேர்தல்களாக பிஜேபி வந்து ஆட்சியில் இருக்கு. 5 மாநிலம், ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா, இந்த 5 மாநிலத்தில் 1000 பிரச்சனை இருக்கு.
பிஜேபி உள்ள வர்றதுக்கு. அதற்காக அது துவண்டு போயோ உடனே ஒரு டார்கெட்டை கொண்டு வரணும், எப்படியாவது 500 கோல்கேட் டூத் பிரஷ் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிஜேபிக்கு கிடையவே கிடையாது. ஏடிஎம்கே வந்து எப்படி அண்ணாமலை அவர்களை வச்சுக்கிட்டே ஏடிஎம்கே அலைன்ஸை கொண்டு வர முடியுமா? இபிஎஸ் அவர்களை ஒத்துப்பாங்களா? கேக்குறாங்க. நீங்க இப்படி சொல்றதுனாலதான் எங்க பிரச்சனை வருதுன்னா, நாளைக்கு ஒப்பந்தம் போட்டுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு, 134 100ன்னு போட்டாச்சு, இல்லைன்னா 2 சீட்டு கொடுங்க பிஜேபிக்கு ப்ளீஸ், 2 கொடுங்க, அது கூட வேணாம் 1 கொடுங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கூட்டணி போட்டீங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கு மக்களை போய் சந்திக்கும் போது பிஜேபி அவனாவது போய் ஓட்டு கேட்க முடியுமா? அண்ணாமலை இல்லாம அதிமுகல அவங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு செங்கோட்டையனோட தனியா பேசுறாரு அப்படி இப்படிலாம் சொல்றீங்களே, அப்படி பேசிட்டா எடப்பாடி அதிமுக ஓட்டெல்லாம் வாங்கி பிஜேபி கொடுத்துருவாரா? இது ஒரு கூட்டணின்னா அதுல ஒரு தார்மீகம் வேணாம்னா இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னா, நல்லது நினைக்கிறவங்க யாரும் செய்யல, எதிர்வினை ஆற்றுகின்றவர்கள் தான் இதெல்லாம் செய்யறாங்க. நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த செய்தி கசிய விடுறதுக்கு பின்னாடியே ஒரு நோக்கம் இருக்கு. இந்த என்டையர் கேம் பிளான் திமுக திராவிட கட்சிகள் 53ல 48 போய் உட்கார்ந்தாங்க இல்லையா சார்? இத ஷபீர் கேட்ட முக்கியமான கேள்வி. இந்த இந்த விஷயம் இருக்குல்ல, பாஜக தலைவர்கள் யாருமே ஏன் எதிர்வினை ஆற்றல? அப்படிலாம் இல்லங்க, அண்ணாமலை தாங்க அப்படின்னு ஒண்ணு நடக்கும் பாருங்க. மத்த கட்சியெல்லாம் நடந்திருக்கு இல்ல, ஏன் இது நடக்கவே இல்ல? வேற யாருமே பேசல. நான் பெரிய பிரச்சனை. ஏன் யாருமே அது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். சில காரணங்களுக்காக சிலதுக்குள்ள போகாம இருந்தேன். இருந்தாலும் நீங்க போயிடுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, அண்ணாமலையிடம் கேள்வி கேட்பதை போல தமிழகத்தில் கடந்த 50 வருடங்களில் யாரிடமாவது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு ஆன்சரை சொல்லுங்க, ஒருத்தரை சொல்லுங்க. அண்ணாமலை கேட்டதை விட அந்த ஆள்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஒருத்தங்கிட்ட சொல்லுங்க. ஆனால் பத்திரிகையாளர்களை குரங்குகள், இருங்க பத்திரிகையாளர்களை குரங்குகள், இதெல்லாம் தேவையில்லை. மனுஷனே குரங்குதான். இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, உங்ககிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. இந்த அண்ணாமலை கேள்வி கேட்ட மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம். ஐயா ஒண்ணே சொல்றேன், இருக்கிற மக்களுக்கு ஒரு வரியில சொல்லிடுறேன், அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவாக அறிவுபூர்வமாக பதில் சொல்லக்கூடிய தகுதி அண்ணாமலை உளறி கொட்டுவதை தவிர வேற எந்த தகுதியும் விட ரொம்ப சூப்பரா பிரஸ் ஹேண்டில் பண்றது, இன்னும் நிதானமா ஹேண்டில் பண்றது டிடிவி தினகரன். அவர்கிட்ட கேட்காத கேள்வி கிடையாது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுவாரு. ராம்கி சொன்னது அதிமுக கூட்டணியை கொண்டு வருவதில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நெருடலா இருப்பாங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்களை சந்தோஷப்படுத்தணும். அப்படி இருந்தா அதுக்காக இதை செய்யறாங்கன்னா செங்கோட்டையன் அவர்களும் போறாங்க, அந்த இடத்திலும் நமக்கு புரியல. அப்ப என்ன கணக்கு இருக்க முடியும்? இப்ப பாஜகவினுடைய தேர்தல் பேர வலிமையோ வீச்சையோ செல்வாக்கையோ கொண்டு போகணும்னா திரு அண்ணாமலை விடுத்து யாருன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இல்ல, நீங்க பாஜக இன்னைக்கு வந்து இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, அதாவது இந்த கட்சி என்பது ஒரு நபரை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதே வந்து அந்த கட்சியுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா அவங்க எப்படி கட்சியை வளர்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் பண்ண ஒரு ஃபார்முலாவும் இல்லை. இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு தேர்தலுக்கு இருக்கட்டுங்க. நீங்க 6 மாசம் இருந்த போதுமே, உங்களுக்கு பல வியூகங்களை அமைத்து ஏதோ ஒரு வகையில் அவங்க கட்சியை வளர்க்குறாங்க அப்படின்னா அதுல என்ன பாஜகவுக்கு வரப்போகுது? இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு அமித்ஷாவுடைய கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ அசம்பிளியில 4 சீட்ஸ் இருக்காங்க. 2024 தேர்தலில் 0. அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நம்ம ஓட் பேங்க் 25% இன்க்ரீஸ் ஆகும், நம்மளால 10க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணாரு. அதாவது அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போனது தேசிய தலைவர்களுக்கு ஒரு ஷாக். என்ன காரணம்? நம்ம கூட பெரிய முரண்பாடு இல்லை, அதிமுக போகவே மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா போனது பெரிய ஷாக். பட் அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணாரு, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்னுடைய எண் மக்கள் யாத்திரையில மக்கள்லாம் திரண்டு வராங்க, தமிழ்நாடே நம்ம பக்கம் திரும்ப போகுது அப்படின்னு பெரிய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகளில் அவங்களால வந்து தேர்தல் முடிவுகளை பார்த்த உடனே 40 தொகுதிகளிலும் திமுக அப்படின்னும் போது அந்த எம்பாரஸ்மெண்ட் அவங்களால தாங்க முடியல. தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி, பல மாநிலங்களை வியூகங்களை அமைத்து அந்த மாநிலங்கள்ல வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் திணறுது அப்படின்னும் போது அவங்களால வந்து அதை ஏத்துக்கவே முடியல, அதை ஜீர்ணிக்கவே முடியல. இப்ப அதனாலதான் வந்து அமித்ஷா அவர்களே இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை நானே கையில் எடுத்து நானே உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான்,
இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை மீதோ அல்லது இங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் மீதோ வந்து அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்றதான் காமிக்குது. ஓகே, மீண்டும் அதிமுகவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது குறிப்பாக அண்ணாமலை மீது கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்றத காட்டுது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையில சம்பிரதாயத்துக்கு கூட அண்ணாமலை உட்கார வைக்கலங்க. நீங்க அண்ணாமலை அங்க உட்கார்ந்தா பெருசா பேசுவாரு, ஸ்ட்ராட்டஜி பேசுவாருலாம் இல்ல. அங்க பேசுறது ஒரே ஒரு ஆள் தான், அமித்ஷா மட்டும் பேசுவாரு, மத்தவங்க எல்லாரும் கேட்கணும். அப்ப அந்த சம்பிரதாயம் கூட வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னும் போது அந்த கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்றதான் காமிக்குது. ரெண்டாவது, இவர் ஏன் கூட்டணிக்கு இடைஞ்சலாக இருக்கிறார் அப்படின்னா, நீங்க வந்து அதிமுகவுடைய ஐக்கன்ஸாக சொல்லக்கூடிய தலைவர்களை வந்து அவரு கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார் அப்படின்றது அதிமுகவுடைய ஒரு சார்ஜ். நீங்க தலைவர்கள் ஏற்றுக்கொண்டா கூட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மட்டும் இல்லாம வெளிப்படையாக ஒரு முன்னாள் முதலமைச்சரை, ஒரு அஇஅதிமுக என்ற ஒரு கட்சி, ஒரு இயக்கத்துடைய பொதுச் செயலாளரை தற்குறி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் மேடையில. அதெல்லாம் தொண்டர்கள் மறந்துட மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து இந்த பிரிவினையை கொண்டு போயிட்டாரு, இந்த விரிசலை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னும் போது இங்க பிரச்சனை கூட்டணி அமைவதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது, அண்ணாமலை மட்டும்தான் அப்படின்னும் போது அதை பாஜக தேசிய தலைமை கொஞ்சம் சீரியஸா பாக்குது. பதில் சொல்லுங்க. சபீர் கேட்கிறது, அண்ணாமலை அப்படின்ற அவர் இருந்துட்டு இந்த அலைன்ஸ் எல்லாம் இருந்தா கூட பிரகாஷ் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குல்ல, நீங்க எங்க தலைவர்களே நீங்க வந்து கொச்சைப்படுத்திருக்கீங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் இருந்தா ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது பாஜகவுக்கு, அப்படி யோசிச்சு அதுதான் இந்த யூக செய்திகளுக்கு எல்லாம் காரணமா? இல்ல, முதல்ல வந்து இப்ப சமீபத்த பேட்டிகள் அமித்ஷா ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டே இருக்காரு. என்னன்னா திமுகவுக்கு எதிரான ரொம்ப அக்ரெசிவான ஸ்டாண்டு, திமுக எல்லா விஷயங்களையும் கடுமையாக எதிர்த்து பேசுறாரு. ஸோ திமுகவை தொடர்ந்து எதிர்க்க வேண்டிய இடத்துல வந்து பாஜக, தமிழக பாஜக இருக்கு. அது ஒரு ரொம்ப அக்ரெசிவான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தேவை. அதே நேரத்தில் கூட்டணி விஷயங்கள் பேசும்போது அதிமுகவோட ஒரு இணைந்து செயல்படுவதற்கும் ஒரு தலைவர் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த சிங்காரவேலன், கமலஹாசன் மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஒரே டைம் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நிறைய ரோல் பண்ண முடியாது. கமலஹாசன் அவரு இந்த இதுல மாட்டு வருவார்ல, அது மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தமிழக பாஜக தேவைப்படுது. அப்ப நீங்க திமுகவை வந்து அண்ணாமலையால் அக்ரெசிவா எதிர்க்க முடியும், தொடர்ந்து பண்ண. அதுல பிரச்சனை இல்ல. ஷபீர் சொல்லுது அதிமுக வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகணும்னா திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கு. அது அப்புறம் போட்டோம். நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே, அது போய் அவர் கூட பேசி அதிமுகவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றதுக்கே கொஞ்சம் வந்து அண்ணாமலை சரியான சாய்ஸா இருக்க மாட்டார். ஸோ அந்த இடத்தில் தான் வந்து பாஜக தலைமை வந்து மாற்றத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா நான் பாக்குறேன். நீங்க அட் ஏ டைம் ஒரே கேரக்டர் எல்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா வேற யாரு? அப்ப அவரு அண்ணாமலை இல்லைன்னா யாரு வந்து திமுகவை உறுதியா எதிர்ப்பாங்க பாஜக சார்பா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா யாராவது. இதற்கு முன்பு அவர் சொன்ன மாதிரி எல்முருகன் அவர்கள் திடீர்னு வந்தாங்க, ரொம்ப அக்ரெசிவா தான் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களும் ஊடகங்களை திமுக எதிர்ப்பு, வேல் யாத்திரை அப்படிலாம், அப்படி ஒருத்தர் வந்துட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்த ரீப்ளேஸ் இல்ல, இந்த ஆன்டி டிஎம்கேங்கிற விஷயத்தை அண்ணாமலை தான் ஒரு உச்சத்துல கொண்டு வச்சிருக்காரு. அப்ப நீங்க அண்ணாமலைக்கு பதிலா வேற யாராவது வர்றவங்க அந்த இடத்த, அந்த மொமெண்ட்டை அதுல இருந்து எடுத்துட்டு போகணும்ல. சரி, அப்ப ஒரு சிக்கல் இருக்கு பிரகாஷ். இப்ப ராம்கி சொன்னது ரொம்ப நுணுக்கமான இடம். திமுகவை அதிதீவிரமா எதிர்க்க ஒருத்தர் தேவைப்படுறாரு, அந்த இடத்துல எக்ஸாக்டா திரு அண்ணாமலை அவர்கள் பொருந்துறாங்க. ஷபீர் சொல்றது ஏடிஎம்கே அலைன்ஸ்னு வரப்ப அண்ணாமலை அவர்களே நெருடலா இருக்கிறாங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்கோ ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுல? அதாவது சார், இப்போ வந்து உங்களுக்கு இதுதான் அசைன்மெண்ட், திமுகவை எதிர்க்கணும், கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கணும். அண்ணாமலைக்கு தன்னுடைய கேரியர் முழுக்கவே வந்து அதிமுகவை எதிர்க்க வேண்டிய விஷயமே கிடையாது, ரைட்டுங்களா? அதிமுக ஆளலாங் வந்து கூட்டணி தான். இதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டம் நடக்கும்போது, எடப்பாடி பக்கத்தில் உட்காரும்போது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க பேசும்போது வாங்க அண்ணாமலைன்னு கூப்பிட்டு அமித்ஷா உட்கார வச்சு தான் பேசுவார். டெல்லியில பேசி இருக்காரு. லாஸ்ட் முறை இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபிகரை எதிர்க்கிறதுன்றது வந்து வேற. அண்ணாமலை மேல வரக்கூடிய பெரிய சஸ்பெக்ஷன் வந்து இவர் சொல்றாரு இல்லையா, திமுக எதிர்ப்புன்னு. அவர் வந்து திமுக மந்திரிகளோட சேர்ந்து அவர் வந்து பல விஷயங்களை பண்றாருன்றதுதான் பாஜக வைக்கிற மிகப்பெரிய அலிகேஷன். என்ன சார் நீங்க புதுசா? மிகப்பெரிய அலிகேஷன் வந்து பாஜக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சோர்சஸ்ல இருந்து நான் சொல்றேன். இது தாவேகா கட்சியினர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா சார், இதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு. அதான் சார், இவங்க எல்லாருமே ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க சார், அமலாக்கத்துறை வரும்னு. அது வரும் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் சார் வந்தது, பாக்கி யாருக்கும் வரல சார். மணல் கடத்தல்ல 5000 கோடின்னு எஃப்ஐஆர் போட்டது அமலாக்கத்துறை.
ஆனா அது துரைமுருகனுக்கு இப்ப நீங்க சொல்றது திமுகவினரோடு தொடர்பு அப்படின்னு சொன்னா அதுதான் பாஜக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் அலிகேஷன். அததான் மேலிடத்துல வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அலிகேஷன். அது வந்து இப்போ வந்து அந்த விஷயத்தை பெருசா முன் வைக்கிறது நயினார் நாகேந்திரன். என்ன வந்து அந்த 4 கோடி ரூபாயில போட்டு கொடுத்ததே அண்ணாமலை தான் அப்படின்றதான் திமுகவோட. இன்னொன்னு ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அதாவது ஒரே ஒரு கேளுங்க, 11% தான் இவங்க ஓட்டு 18%க்கு கொண்டு வந்துட்டாங்க அண்ணாமலைன்னு. அண்ணாமலையுடைய பர்த் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது அவர் ரஜினி ரசிகரா தான் உள்ள வர்றாரு, ரஜினி அண்ணாமலையா தான் உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மாத்தி RSS கொண்டு வருது, எல்லாமே போகுது. இதெல்லாம் நான் கிசுகிசுலாம் சொல்ல. அண்ணாமலையுடைய டிராவல் என்பது மோசம். அவர் இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கேவை அதோட ஐகான்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ண வேண்டிய தேவையே அவர் கிடையாது. அவரே பண்ணாரு. லண்டன்ல இருந்து அதிமுகவுடைய வாக்கு குறையும் ஷபீரும் சொல்றாரு, பிரகாஷும் சொல்றாரு. ஜெயலலிதா அம்மாவை பற்றி ஒரு பேட்டியில் 16 கேள்வியில் ஒரு கேள்வியில் பதில் சொல்லும்போது, அந்த கேள்வியில் உள்நோக்கம் இருந்தபோது ஒரு பதில் சொல்லும்போது ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஜெயலலிதா அம்மாவை விமர்சித்திருக்காரு. 100,000 முறை ஜெயலலிதா அம்மா பெரிய அளவுல தான் பேசியிருக்காரு. அண்ணாதுரை ஐயாவை பற்றியும் அதே மாதிரி 100,000 முறை ஒழுங்கா தெளிவா பேசிட்டவர். அந்த முத்துராமலிங்க தேவர் சனாதன எதிர்ப்பு அந்த சம்பவம் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை வைத்துக்கொண்டு அதிமுக தொண்டன் எல்லாம் அண்ணாமலை வந்த உடனே என்ன சொல்லுவீங்க, தீப்பந்தம் ஏற்றி தூக்கி போடுவான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல அதிமுக தொண்டனை புரிஞ்சுக்கோங்க. ஒரே வரியில சொல்றேன், திமுகவை எதிர்க்கிறவன் தான் என்னுடைய ஆளு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கொண்டாடுகிறவர்கள் தான் இருக்க முடியும். அண்ணாமலை எந்த அளவு கொண்டாடுறாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு முறை இல்ல சார். அதுல என்ன கேட்கிறேன் சார், பாஜகவோட எத்தனையோ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கூட இருக்கு, அதிமுகவோட எத்தனையோ கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு. தமாக தலைவர் இவர் டிஎம்சி தலைவர் வாசன் அவர்கள் எங்கேயாச்சும் ஒரு முறை 16 கேள்விகள்ல ஒரு கேள்வி உள்நோக்கத்தோட இருக்கிற கேள்விக்கு அதிமுக தலைவர்கள் ஐக்கன்ஸ் கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. நான் இல்ல, எனக்கு ரொம்ப முக்கியமா நான் நிறைய இவர் பேசுறாருன்னா சில விஷயத்தை முக்கியமா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். 2023லயும் முதல் சந்திப்பு அமித்ஷா ஐயாவுக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் தனியா தான் நடந்தது. பாராளுமன்றம் புதிய அவசரமா கூடும்போது அவங்க 2 பேரும் அங்க கூட்டி பேசினாங்க, எல்லா தலைவர்களோடையும் பேசினாங்க, இவரும் பேசினாரு. அதற்கு பிறகு நடந்த சந்திப்புல தான் அண்ணாமலை அந்த கூட்டத்தில் உட்கார்றாரு அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது இன்னைக்கும் நாளைக்கு நடக்குமான்னு கேட்டா நடக்கணும் அல்லது நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் போங்க. எப்போ ஒரு கூட்டணி என்பது ஒரு உறுதியானதுக்கு பிறகு பாயிண்டடா ஒண்ணுக்கு சொல்லுங்க. அண்ணாமலை அவர்களை வச்சுட்டு ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போறதுல சிக்கல், ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுறது யார் சொன்னா? அந்த மாதிரி கிடையாதுங்க. அதிகார பகிர்வையும் ஒண்ணு கேட்கிறோம், எங்களோட எக்ஸ்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீட்டை கொடுங்கன்னு சொல்றோம். இது ரெண்டும் தார்மீக உரிமையா நீங்களும் கேட்கக்கூடியது நானும் கேட்கக்கூடியது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாப்பிள்ளை சீரில் கூட இந்த மாதிரி கேட்போம், எங்க அண்ணனுக்கு இவ்வளவு போட்டீங்க எனக்கு இவ்வளவு போடுங்கன்னு சாதாரணமா கேட்போம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரே ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு என்னங்க அநியாயமா இருக்குது? ஒரே ஒரு தலைவர், அவர் தான் பேசுவாராம், அவர் தான் முடிவு, ஒரே குடும்பம் தானேயா? 3 கட்சிக்கு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரே குடும்பத்துல தான் முதலமைச்சராகவே ஆக முடியும். அந்த அவலத்தையே நீங்க பொறுத்துக்கிறீங்க, ஒரு தலைவர் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இல்ல முக்கியமா 2-3 விஷயம் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் பியூஷ் கோயலும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். விஜய் கோயலும் யாரு? எல்லாரும் நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். பாஜகவினுடைய என்ன ஓட்டம், குறிப்பா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களோட என்ன ஓட்டம், அதுவும் குறிப்பா அண்ணாமலை சார்ந்து என்னவா இருக்கும் சம்ம பண்ணல. பாஜக பொறுத்தவரை டெட்லாக் சிச்சுவேஷன் தான். அநேகமா அந்த பெங்களூர் நடக்கிற மீட்டிங்ல வந்து ஓரளவு அதுக்கு முன்னாடியே ஓரளவு விஷயம் தெரியும் நினைக்கிறேன். பாஜக மத்திய தலைமையோட ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதா, திமுகவை கடுமையாக எதிர்ப்பது மட்டும்தான் அவங்களுடைய லட்சியம் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலையை ரீடைன் பண்ணி அதுக்கான வேலைகள் செய்வாங்க. இல்ல எங்களுடைய இலக்கு வந்து 2029 அப்படிங்கிற மாதிரினா திமுக எதிர்ப்பு தான். இந்த இல்ல கூட்டணியாக ஒரு கூட்டணி அமைத்து என்டிஏ வலுப்படுத்தி 2027 ஒரு குறைந்தபட்ச சீட்டாவது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மூவ்மெண்ட்ல போனாங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலைக்கு தவிர வேற யாராவது சாய்ஸ் இருப்பாங்க, நிச்சயமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிரகாஷ், ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரி நாகர்கோவில் ஆகிய 2 தொகுதிகளில் 18% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பாஜக இந்த தேர்தலில் 0க்கு போனது என்ன, காரணம் என்ன என்பதுதான் அமித்ஷாவின் கேள்வி. இவர் சொல்லக்கூடிய 18% வாக்குகளில் முழுக்க அதிமுகவிலிருந்து சிதறிப்போன வாக்குகளை பெற்றுதான் பாஜக மேலே வந்திருக்கிறது.
ஆகவே இது இந்த 20 தொகுதிகளில் ஜெயிப்போம், மற்றதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்கிற அண்ணாமலையின் பொய் என்பது வெளிப்படையாக வெளிப்பட்டு விட்டது. ஆகவே அண்ணாமலையை வருகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் போது ஒரு MOS ஆகவோ ஆல் இண்டியா ஸ்போக்ஸ் பர்சனாகவோ போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். உங்கள் பார்வை. அண்ணாமலை அவருக்கு அரசியல் அனுபவம் குறைவு, ஒட்டுமொத்த அரசியல் அனுபவமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு அவர் எல்லா முடிவுகளையும் எடுப்பார். கட்சியை வழக்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சி, அதே போல் அவரை முன்னிறுத்தி தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கிட்டாரு. ரொம்ப அவசரப்படக்கூடிய ஒரு நிலையில தான் அவருடைய அரசியல் இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அதாவது இந்த 2024 தேர்தலையே நாம 10 தொகுதி ஜெயிச்சிடணும், 26 தேர்தலில் எதிர்கட்சியாக உட்கார்ந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. பட் ஆக்சுவல் கிரவுண்ட் சிச்சுவேஷன் அது கிடையாது. அவர் அதிமுகவை பலவீனப்படுத்தலன்னு நினைக்கிறீங்களா? பல இடங்கள்ல 3வது இடம் கிரெடிட் இல்லையா? இல்ல நீங்க அதிமுக 2024 தேர்தலில் முழு மனதோட முழு வீச்சோட அவங்க போட்டியிடல. கேண்டிடேட் சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மொக்கையா இருந்துச்சு. அதையும் மீறி அதெல்லாம் இருந்து கூட அவங்க 25% ஓட் பேங்க் வச்சிருக்காங்க அப்படின்னா அதிமுக பெரிய அளவுக்குலாம் சரியில்லை. பட் அதே சமயத்துல அண்ணாமலை செய்த ஒரு தப்பு, அவர் மீதான அந்த நம்பகத்தன்மை குறைந்ததற்கான ஒரு தப்பு, அவர் இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் சிச்சுவேஷனை தவறா ஹேண்டில் பண்ணது, ஏடிஎம்கே அலையன்ஸ் உடைச்சது, அதுதான் அண்ணாமலையுடைய சரிவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது. ஏன்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நம்பி இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை செய்த அந்த தவறு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு அவருடைய பதவிக்கு ஒரு ஆபத்தாக முடிந்து போயிருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் சீரியஸா 2024 பண்ணலைங்கிறது தான் நாமளும் சொன்னோம். பகையாளிகள் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் நாங்களும் சொன்னோம். ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஆனால் பொள்ளாச்சியில் அதிமுக 25%, பிஜேபி 20%. எதனால் நடந்தது? அவங்க அசால்ட்டாக இருந்ததுனால நடந்ததா, இல்லை நாம் போய் அசால்ட் பண்ணதுனால நடந்ததா? ரெண்டும் இல்லை. திமுக ஜெயிச்சிருச்சு பொள்ளாச்சியில். ஸோ இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்காமல் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பன்னா அலையன்ஸ் வந்திருந்தா வெற்றி பெற்று இல்லைங்க. அலையன்ஸ் வரணும்னா எப்படி தெரியுமா வரணும்? உங்களை நான் மதிக்கணும், என்ன நீங்க மதிக்கணுங்கிற அடிப்படையில் தான் வரணும். எடப்பாடி ஐயா அண்ணாமலை கிட்ட எதுக்கு கூட்டணி பேச போறார்? திரும்ப அண்ணாமலை எப்படி கூட்டணி பேசுவார்? தேசிய கட்சி அவர் நிர்மலா சீதாராமனுக்கே செங்கோட்டையனை தான் அனுப்புறாரு. ஸ்ட்ரைட்டா நட்டா இஃப் நாட் அமித்ஷா அப்படின்னு அங்கதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அண்ணாமலை எது கூட்டணியை பத்தி பேச போறாரு? தேவையே இல்லாத ஒரு விஷயம். ரெண்டு பேரும் மேடையில தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. சோனியா காந்தி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் ஒரே மேடையில தோன்றியது இல்லை. எத்தனையோ உதாரணங்களை என்னால் எடுத்து சொல்ல முடியும். ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு 36 தொகுதிகளில் 2024 25% 42% வரைக்கும் அசம்பிளி தொகுதிகளில் அண்ணாமலை வாங்கி காட்டியிருக்காருங்கிறத உணர்ந்துக்கோங்க. எந்த கூட்டணி எப்படி நடந்த பிஜேபி 80 சீட்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுக்கு ஏன்னா நாங்க 3 வாட்டி ஏற்கனவே வந்துட்டோம், இன்னும் 30 வாட்டி வரப்போறோம். 99 100 ஆக போறது இல்ல. அதனால 2014ல அவங்க 19 வாங்குனாங்க. 2014 அலையன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க ஏற்கனவே 2014 அலையன்ஸ் நீங்க சேர்க்கவே கூடாது. அதை நீங்க உதாரணமாகவே எடுத்துக்க கூடாது. உங்களோட பாயிண்ட்ன்றது திரு அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி 80 தொகுதியை டார்கெட் 80 தொகுதியை மட்டும் தான் பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணும். எந்த தனி மனிதனையும் பிஜேபி முன்னிறுத்தவே நிறுத்தாது. எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரே ஒரு சுருக்கம். செங்கோட்டையன் போனது எந்த விதமான பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இல்லாத ஒரு சந்திப்பு. செங்கோட்டையன் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, அதாவது அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அந்த கான்வாய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரூட் அவர் தான் போடுவாரு, மிஸ் ஆகாதுன்னாரு. இன்னைக்கு அவருக்கே ரூட் போடுறாங்க. அவர் எந்த ரூட் எடுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். தெலுங்கானால செய்த தவிர மீண்டும் பிஜேபி தன் வாழ்நாளில் செய்யாது. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.